தேவகுமாரனுக்கு மாம்சமும் இரத்தமும் கொடுக்கப்பட்டு உலகத்திலே மனித அவதாரம் எடுத்தார். ஏன் தெரியுமா? அவருடைய மாம்சத்திலே தழும்புகள் பெற்று அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை பரிபூரண தகுதிப்படுத்தும்படியாகவே கிறிஸ்மஸ் வந்ததுங்க. இன்றைக்கு அங்கே அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் 9 நாம் அதை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அர்த்தமில்லாத வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வந்தது தான் கிறிஸ்மஸ் நன்னாள். அருமையானவர்களே, அந்த அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 49வது செய்தியை இன்றைக்கு வெளியிட ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்கள், ஆண்டவருடைய பிரைமரி பர்பஸ் என்ன தெரியுமா? அவராலே பாவத்தை பார்க்க முடியாது. அவர் யாரு? பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன். அவர் மாற்று சிந்தை உள்ளவர். ஒருவனும் உருப்படுற வாழ்க்கை வாழல, நல்லவன் ஒருவனும் இல்லை. அப்போ அவனை எப்படி தகுதிப்படுத்துகிறது? இலவசமாக அவனுக்கு தகுதியை கொடுக்கத்தக்கதாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஏனென்றால் ஆட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தம் ஒருவனையும் பூரணப்படுத்தவில்லை. ரைட்? அதே வேளையில் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை பரிபூரணமாக சுத்திகரித்து பரிபூரணம் உள்ளவனாக பரிபூரணம் உள்ளவளாக நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்கள், நான் அதை வாசிக்கட்டுமா? அங்கே எபிரேயர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தின் கடைசி பகுதியிலே Hebrew 10:1 I shall read for you. இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது. இட்ஸ் சோ கிளியர். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டு பலிகள் ஒருவனையும் பூரணப்படுத்த மாட்டாது என்று சொன்னால், ஒரே பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒப்பற்ற ஒரு பலியினாலே நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அழகா சொல்லுகிறார் பாருங்கள். அது ஒருத்தரையும் பரிபூர்ணப்படுத்தலை. ஆகவே இது எல்லாரையும் பரிபூர்ணப்படுத்திற்று என்கிறதை நீங்கள் எப்பொழுது அறிந்து கொள்ளப் போகிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றிலே தவறினாலும் உங்களுக்கு 0 மார்க் தான். நியாயப்பிரமாணங்களும் கட்டளைகளும் 613 உள்ளன. 10 கட்டளைகளையும் சேர்த்து 613 கட்டளைகளை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் 612 கீழ்ப்படிந்து ஒன்றிலே தவறினாலும் உங்களுக்கு 0 மார்க்கு தான். அருமையானவர்களே, ஆமேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் தந்துள்ள போகிறார். ஏனென்றால் அதுதான் கிறிஸ்துமஸ். அருமையானவர்களே, ஆமாம், யாக்கோபில் தேடி வாசிங்க. நியாயப்பிரமாண கட்டளைகளிலே ஒன்றிலே தவறினாலும் நீங்கள் பரிபூரணமான பாவிகள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றமிகு வாழ்வை பெறுவீர்கள். அப்போது உங்களை பரிபூரண தகுதி உடையவனாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட நாள். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்த தேவகுமாரன் மனுஷனாக அவதரித்த நாள் கிறிஸ்மஸ் நன்னாள். அருமையானவர்களே, ஆமே. பல வசனங்கள் இதுக்கு சொல்லுகின்றன. இங்கே என்ன வாசிக்கிறோம்? அது ஒருவனையும் ஒரு காலும் பரிபூரணப்படுத்த முடியாது. இன்னும் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அங்கே அதே எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம். நான் சொன்னதையே திரும்ப சொல்லுவது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வருது இல்லையா? பிரசங்க பீடங்களில் இருந்து, டெலிவிஷன் மூலமாக, யூடியூப் மூலமாக நிறைய துர்செய்திகள் வருகின்றன. அந்த துர்ச்செய்தி என்ன சொல்லுது? உன்னால் ஒரு நாளும் பெர்ஃபெக்ட் ஆக முடியாது என்று சொல்லி. நல்ல செய்தியை நான் வாசிக்கட்டுமா? வாசித்தால் நம்புவீர்களா? அங்கே எபிரேயர் 10:14 ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். You have been ever perfectly perfected in your spirit man. ஆவி மனிதனை குறித்து மதத்திற்கு ஒன்றும் வெளிச்சம் இல்லை.
மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறான். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது 3இல் 1 பங்காகிய ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். உங்களுடைய தகப்பனாகிய தேவன் ஆகவே சந்தோஷமாக இருக்கிறார். ஆவியான தேவன் நம்முடைய ஆத்தும மனிதனையும் சரீர மனிதனையும் பார்க்கிறதே இல்லைங்க. உங்களுடைய ஆவி பெர்ஃபெக்ட். அதைத்தான் எபிரேய நிருப ஆக்கியோன் தன்னுடைய 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார். இதையே பவுல் அப்போஸ்தலனும் பஞ்சு பண்ணுகிறார். கொலோசையர் 2:10 நான் வாசிக்கட்டுமா? Colossians chapter 2 verse 10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஐயா இருங்கள் என்று மதம் சொல்லுகிறது. அதை கூட மதத்திற்கு சொல்ல தைரியம் இல்லை. எப்போ நம்ம பரலோகத்துக்கு போனவர் தான் பரிபூரணம் ஆக முடியும் என்று சொல்லுகிறீர்கள். அது பொய். அப்படி நீங்கள் பரிபூரணமாகவில்லை என்றால் நீங்கள் பாவிகளை தேவனால் பார்க்கவே முடியாதுங்க. ஏனென்றால் பாவத்தை பாராத சுத்த கண்களையுடைய தேவன் அவருடைய ஆழமான வெளிச்சத்தினால என்ன செஞ்சிட்டாரு? உங்களுடைய ஆவி மனிதரே உங்களை பரிபூர்ணப்படுத்தி விட்டார். எதை கொண்டு? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை கொண்டு. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சொன்ன அங்கே யோவான் 10:10 நீங்கள் அங்கீகரிப்பீர்கள். அதில் என்ன சொன்னார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். சிலுவைக்கு முன்பதாக சொல்லுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகட்டும் அருமையானவர்களே. அப்பொழுது தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக மாறும். அவர் எதையுமே அரைகுறையாக செய்கிறது இல்லை அருமையானவர்களே. உங்களுக்கு ஆவி மனிதனை குறித்து வெளிச்சம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு பூரணமான கிறிஸ்தவர்களாக வாழவே முடியாது. ஆவியான தேவன் உங்கள் ஆவி மனிதனை மாத்திரம்தான் பார்த்து சந்தோஷமா இருக்கிறார். இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். ஹி இஸ் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஸ்பிரிட் மேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டாருங்க. இப்போ நீங்க செய்கிற அக்கிரமத்துக்கு தக்கதாக இளங்காளையையோ அல்லது ஆட்டுக்கடாவையோ பலி செய்ய வேண்டுமென்றால் உலகத்தில் ஒரு இளங்காலை இருக்குமா? ஒரு ஆட்டுக்கடா தப்புமாங்க? அவ்வளவு அக்கிரமம் பெருகிட்டுங்க உலகத்தில். எவ்வளவு கஷ்டம் அதை சுமக்கணும். அந்த ரத்தம் மேலெல்லாம் வடியும். ஐயோ, அக்கார்டிங் டு ஹிஸ் சாவரின் விஸ்டம். அவருடைய ஞானத்தினுடைய ஆழம் என்ன செய்தது? எல்லாருக்காகவும் ஒருவர் மரித்தால் போதும் என்று ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அவருடைய செல்ல பிள்ளையாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக பலியிட்டு என்ன செய்தாருங்க? என்ன செய்தார் சொல்லவா? உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார். இதை நான் அறிந்து கொண்டதுனால என்னிடத்தில் குற்ற உணர்வு இல்லை. என்னிடத்தில் குற்ற உணர்வு இல்லாததுனால அநேக பாவங்களிலிருந்து நான் என்னை காத்துக்கொள்ள முடிகிறது. எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்கள் மாம்ச பலத்திலே முயற்சி செய்கிறதுனால நீங்கள் அநேக பாவங்களிலே சிக்கி இருக்கிறீங்க. மாம்ச பிரயாசம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. விசுவாசத்திற்குள்ள வாங்க. எழுதியிருக்கிற வார்த்தையை விசுவாசியுங்கள். எப்படி உங்களை தகுதிப்படுத்தினார் என்று உங்களுக்கு வாசிக்கட்டுமா? நீங்கள் எப்படி பரிபூர்ணப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்று ஒரு முக்கியமான வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த சென்டென்ஸை நீங்களே முடிச்சிருங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? கிறிஸ்மஸ் நாளிலே இந்த பூமிக்கு வந்த இயேசுவையே பிதாவானவர் நமக்கு ஞானமாக்கிட்டாரு, நமக்கு நீதியாக்கிட்டாரு, நமக்கு பரிசுத்தமாக்கி விட்டார், நமக்கு மீட்பானார். உங்களுடைய நீதி என்னுடைய நீதி எல்லாம் ஆளுக்கு கந்தலுங்க. அது உங்களுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். எனவே என்ன செய்தாரு? இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார். இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். இயேசுவையே உங்களுக்கு தகுதியாக்கி விட்டாருங்க. அங்கே 1 கொரிந்தியர் 1:31 நீங்கள் தீவிரமாக தியானியுங்கள். அது அவருடைய அனந்த ஞானம் அருமையானவர்களே. அவருடைய அன்புக்கு அளவே இல்லைங்க. என்ன செஞ்சிட்டாரு? எப்படியாவது நான் இவங்களை நேசிக்கணுப்பா, ஆனால் இவங்க செய்கிற பாவத்தை நான் பார்த்தேன்னா இவர்களை நான் நேசிக்க முடியாது.
இவர்களால் பரிசுத்தமாக வாழவும் முடியல. ஏன்னா விழுந்து போன உலகத்தில் இருக்காங்க. என்ன செஞ்சிட்டாரு? நானே உனக்கு பரிசுத்தமாயிடுறப்பா, நானே உனக்கு நீதியாகி விடுகிறேன். அதனுடைய பொருள் அதுதான் அருமையானவர்களே. தேவன் உங்களுக்கு நீதியை தரவில்லை, அவரே நீதியாகி விட்டார். தேவன் உங்களை பரிபூர்ணப்படுத்தும்படி உங்களுக்கு பரிசுத்தத்தை தரவில்லை, அவரே உங்களுக்கு பரிசுத்தமாகி விட்டார். எனவேதான் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறிந்து கொள்ள என்னுடைய செய்திக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் உங்களுக்கு இலவசமான செய்தி அளிக்கப்படுகிறது. சப்பையா வாழ மாட்டீர்கள். கிறிஸ்துமஸினுடைய உச்சபட்ச ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டாமா? கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.